முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை மற்றும் இரவு வணக்கம். பிற்பகல் சரியாக 3 மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. தற்போது தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதியில் மழை பெய்து கொண்டிருக்கிறது, அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதியோட தீவிர மழைப்பொழிவுகள் எந்தெந்த பகுதியில் பெய்ய போகிறது என்பது பற்றி பல்வேறு கட்ட ஆராய்ச்சி முடிவுகளுக்கு பிறகு இந்த அறிக்கை என்பது மிக மிக முக்கியமான வானிலை அறிக்கையாக இன்று பதிவு செய்யப்படுகிறது. அதனால் வீடியோ கடைசி வரை இணைந்திருந்து கேட்குமாறு அறிவுறுத்துகிறேன். நமது சேனலுக்கு புது பார்வையாளராக வாங்கினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்கின்ற பில் பட்டினை தொட்டு சப்ஸ்கிரைபாக மாற்றிக்கொள்ளுங்கள். தினசரி வானிலை அறிக்கை நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். தற்போதைய நிலவரப்படி இடியுடன் கூடிய மழை என்பது திசையான்விளை, நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதியில், நாங்குநேரி, திருநெல்வேலி மாவட்டத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில், குறிப்பாக கடந்த 2 தினங்களாக வெயில் கடுமையாக பதிவாகிய திசையான்விளை சுற்றுவட்டார பகுதிகளிலும் தென் கடலோர மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை என்பது பதிவாகி வருகிறது. அதே மாதிரி தேனி மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் என்னது கிராக்கர்ஸ் ஆர்டர் பண்றவங்களுக்கு பைக் ஃப்ரீயா தராங்களா? அட ஆமாங்க, நீங்க 3000க்கு மேல கிராக்கர்ஸ் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா குலுக்கல் முறையில ஒருத்தருக்கு ஐபோனும் MT-15 பைக்கும் ஃப்ரீயா தராங்க. சிவகாசிலேயே நம்பர் 1 பிராண்டான சிவகாசி கிராக்கர்ஸ் லாஸ்ட் 10 இயர்ஸா மக்களுக்கு குவாலிட்டியான கிராக்கர்ஸை சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 90% ஆஃபர்ல கிராக்கர்ஸ் சேல் பண்றாங்க. இவங்களுக்கு 1 lakhக்கு மேல ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஒரு வருஷத்துல 58,000 கஸ்டமருக்கு மேல டெலிவரி பண்ணி இருக்காங்க. இந்த 4 வருஷத்துல குறைஞ்சது 1 lakh கஸ்டமர்ஸ்க்கு மேல சக்சஸ்ஃபுல்லா டெலிவரி பண்ணி இருக்காங்க. தரமான பட்டாசுகளை சிறந்த முறையில வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதுதான் இவங்களுடைய நோக்கம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்க உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சீங்க அப்படின்னா ஃபிளாட் 50 rupees ஆஃபரும் கொடுக்குறாங்க. இன்னும் ஏங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே ஆர்டர் பண்ணுங்க, பரிசுகளை அள்ளிட்டு போங்க. ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் போடிநாயக்கனூர், பேரையூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக இடியுடன் கூடிய மழை என்பது பதிவாகி வருகிறது. கம்பம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக இடியுடன் கூடிய மழை என்பது பெய்திருக்கும். இந்த நிலையில் மதுரை சுற்றுவட்டார பகுதியில் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மழைப்பொழிவு என்பது எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வால்பாறை, போடிநாயக்கனூர், அதே மாதிரி பொள்ளாச்சி, காரமடை உள்ளிட்ட பகுதிகளில் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மழை இருக்கும். பொள்ளாச்சி மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி, பெரிய நகமம் பகுதியிலும் நல்ல மழைப்பொழிவு என்பது வரக்கூடிய மணி நேரங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்துடைய உதகமண்டலம் பகுதிகளிலும் வரக்கூடிய மணி நேரங்களில் மழையும், காரமடை சுற்றுவட்டார பகுதிகளிலும் உதகமண்டலம் பகுதிகளிலும் வரக்கூடிய மணி நேரங்கள் நல்ல மழைப்பொழிவு என்பது எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இன்று இரவு நேரங்களில் எந்தெந்த பகுதியில் மழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். இன்று இரவு நேரங்களை பொறுத்தவரையில் விளாத்திகுளம், தூத்துக்குடி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்துடைய கோவில்பட்டி, விளாத்திகுளம், அதே மாதிரி அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகள், கமுதி சுற்றுவட்டார பகுதிகள், மானாமதுரை, சிவகங்கை, மதுரை, மேலூர், சாயல்குடி, விளாத்திகுளத்தில் இரவு முழுமே மழை நீடிக்கும். மானாமதுரை, கமுதி சுற்றுவட்டார பகுதியில் இரவு நேரங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். ராமநாதபுரம், ராமேஸ்வரம் மற்றும் தேவிப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகள், பரமக்குறிச்சி, பரமக்குடி மற்றும் இளையன்குடி, அதே மாதிரி இன்னும் நிறைய பகுதிகளில் சிவகங்கை மாவட்டத்துடைய மானாமதுரை சுற்றுவட்டார பகுதியிலும் இன்று இரவு நேரம் மற்றும் நள்ளிரவு நேரங்களில் மழை பெய்யும். தொண்டி சுற்றுவட்டார பகுதியிலும் இன்று இரவில் பலத்த மழை என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதியிலும் இரவு நேரங்களில் கனமழை என்பது எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு பொறுத்தவரையில் தென் கடலோர மாவட்டங்கள், தென் உள் மாவட்ட பகுதியில் நல்ல மழையும். நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் கனமழை பதிவாக இருந்தது. நேற்று அதற்கு முந்தைய நாள் கிட்டத்தட்ட 370 இடங்களுக்கு மேலே தமிழ்நாட்டில் மழைப்பதிவாக இருந்தது. நேற்றைய தினம் பொறுத்தவரையில் ஒரு 325 இடங்களில் மழைப்பதிவாக இருக்கிறது. கடந்த 2 தினங்களில் பார்த்திங்கன்னா சராசரி மழையை விட 100% தமிழ்நாட்டில் அதிகப்படியான மழை, அதாவது எக்ஸஸில் போய்கிட்டு இருக்கு மழை. எல்லா மாவட்டங்களிலுமே பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவுகளை பொறுத்தவரையில் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இனி வரக்கூடிய நாட்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதியில் எங்கே உருவாகி எப்படி நகரப்போகிறது, MGO மேடன் ஜூலியன் ஆக்சிலேஷன் எங்கே வரப்போகிறது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா இப்போது வங்கக்கடல் பகுதிகளிலிருந்து தென் மாவட்டங்கள் வழியாக காற்று என்பது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அரபிக்கடலில் இருக்கிறது, அதுக்கு போய் கொண்டிருக்கிறது. இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நம்மளுக்கு சரியாக 8, 9 தேதிகளில், 8ஆம் தேதி 9ஆம் தேதிகளில் மங்களூர் அருகே குறைந்த காற்று தாழ்வு நிலையாக மாறுவதற்கான வாய்ப்புகளோ, அல்லது 10ஆம் தேதி குமரிக்கடலிலிருந்து அரபிக்கடல் இடைப்பட்ட பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறுவதற்கான வாய்ப்புகளும், 11ஆம் தேதி வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது. ஸோ இந்த நிகழ்வு இருக்கிறதுனால இன்றைக்கிலிருந்து ஏற்கனவே இந்த நிகழ்வின் காரணமாக தான் தற்போதைக்கு நேற்று இரவு, நேற்று நள்ளிரவு, நேற்று மதியம் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். தமிழ்நாடு முழுவதுமே பரவலாக நேற்றைய தினம் பரவலாக மழை பதிவாக இருக்கும். இன்னும் மழை பெய்யாமல் இருக்கிறது, ஒதுக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னாலும் கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தடுத்து வரக்கூடிய 10 தினங்களுக்கு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலுமே பரவலான முறையில் மழை இருக்கிறது. குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் பொறுத்தவரையில் இந்த சுழற்சியுடைய அமைப்பை பொறுத்து மழைப்பொழிவு இருக்கும். அதனால் நம்ம தீவிரமாக ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எப்போ கன்ஃபார்மாக ஒரு முடிவுக்கு வரப்படும் அப்படின்னா
8, 9 தேதிகளில் தான் இது ஒரு முடிவுக்கு வரப்படும். அது வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக ஆராய்ச்சிகள் மட்டும் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாளைய தினத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திருநெல்வேலி, தேனி, தென்காசி, திண்டுக்கல் மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களை காட்டிலும் நாளைய தினம் விருதுநகர் சுற்றுவட்டார பகுதிகளிலும், மதுரை சுற்றுவட்டார பகுதிகளிலும், தேனி சுற்றுவட்டார பகுதியிலும், திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதியிலும், தாராபுரம், பொள்ளாச்சி மற்றும் பழனி சுற்றுவட்டார பகுதிகளிலும் நாளைய தினம் பரவலாக மழையும், கோயம்புத்தூர் மாவட்ட சுற்றுவட்டார பகுதியிலும், திருப்பூர் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் நல்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுது. திண்டுக்கல், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை, காரைக்குடி சுற்றுவட்டார பகுதியிலும், மதுரை சுற்றுவட்டார பகுதியிலும் நாளைய தினம் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுது. ஈரோடு மாவட்ட சுற்றுவட்டார பகுதியிலும், ஈரோடு மாவட்டத்துடைய ஈரோடு மாவட்டத்திற்கு தெற்கு இருக்கக்கூடிய சென்னிமலை, வெள்ளக்கோவில் சுற்றுவட்டார பகுதியிலும், கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதியிலும் பரவலாக மழை என்பது எதிர்பார்க்கப்படுது. கோபிச்செட்டிப்பாளையத்தோட மேற்கு பகுதிகளிலும், நீலகிரி மாவட்ட சுற்றுவட்டார பகுதியிலும் பரவலாக மழைப்பொழிவு என்பது நாளைய தினம் எதிர்பார்க்கலாம். நாளை இரவு முழுவதுமே மழை என்பது இடியுடன் கூடிய மழையாக தென்கடலோர மாவட்டங்களிலும், தொண்டி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களிலும், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நாளை முழுவதுமே நாளை இரவு நேரங்களில் மழையும், பாண்டிச்சேரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும், திருவண்ணாமலை, நெய்வேலி சுற்றுவட்டார பகுதிகளிலும், சின்னசேலம், உளுந்தூர்பேட்டை, பெண்ணாடம், திருக்கோவிலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் நாளைய தினம் இரவு நேரங்களில் பரவலாக மழைப்பொழிவு என்பது எதிர்பார்க்கலாம். திருக்கோவில், உளுந்தூர்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை, செஞ்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா போலூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும், வந்தவாசி சுற்றுவட்டார பகுதியிலும் நாளைய தினம் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுது. இதில் குறிப்பாக நாளைய தினம் சென்னையிலும் நல்ல மழைப்பொழிவு நாளை இரவு மாலை நேரங்களில் எதிர்பார்க்கலாம். நாகப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதியிலும் நாளை தினம் பரவலாக மழைப்பொழிவு என்பது கிடைக்கும். 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா தென் உள் மாவட்ட பகுதிகளில் கோவில்பட்டி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனி, தென்காசி மற்றும் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வழக்கமாக பெய்யக்கூடிய எல்லா மாவட்டங்களிலுமே, தென் மாவட்டங்கள் அநேக இடங்களிலும், தென் உள் மாவட்ட பகுதிகள் அநேக இடங்களிலும், தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் 8ஆம் தேதி அநேக இடங்களிலும், மத்திய மாவட்டங்கள் அநேக இடங்களிலும், டெல்டா மாவட்டங்கள் அநேக இடங்களிலும், ஏன்னா தமிழ்நாட்டில் சொல்லிக்கிட்டே போகலாம், எந்த மாவட்டத்தையும் நம்ம ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களிலும் பரவலாக மழை இருக்கும். ஆனால் இந்த வட மாவட்டங்களை காட்டிலும் மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், தென் உள் மாவட்ட பகுதிகளிலும், தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் 8ஆம் தேதி பரவலாக மழை இருக்கிறது. 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் மழை தீவிரமாக காணப்படும். 9ஆம் தேதி தென் மாவட்டங்களின் மீது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இருக்கிறது. 10ஆம் தேதியும் தென் மாவட்டங்களின் மீது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தீவிரமாக நிலவுகிறது. இதனால் 8, 9 தேதிகளிலும் 10 தேதிகளில் 10ஆம் தேதிகளில் வட மாவட்டத்தின் உள்பகுதிகளில் குறிப்பாக சேலம், ஈரோடு, திருச்சி மாவட்டத்தோட வடக்கு பகுதியில் தொடங்கி அந்த வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், பெங்களூரை ஒட்டி வரக்கூடிய பகுதிகளிலும் மிக கனமழையிலிருந்து அதீத கனமழை வரையிலும் பெய்வதற்கான வாய்ப்புகள் 10ஆம் தேதி காணப்படுது. ஸோ சர்க்குலேஷன் எஃபெக்ட்னால ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலுமே மழை இருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் 8, 9, 10, 11 தேதிகளில் தீவிரமான மழையும், அதே தேதிகளில் கர்நாடக இளையோர் பகுதிகள், மத்திய மாவட்டங்களில் தீவிரமான மழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கிறோம். வட தமிழகத்திலும் 8, 9, 10 தேதிகளில் மழை தீவிரமாக காணப்படும். அந்த மழையை விட நான் என்ன சொல்கிறேன், இந்த வட மாவட்டங்களில் பெய்கிறதை விட கர்நாடக இளையோர் பகுதியிலும், தென் மாவட்டங்களிலும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கூடுதலாக கிடைக்கிறது. ஸோ நம்ம நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், என்ன சார் வட மாவட்டங்களை அறிவிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. ஸோ நம்ம மழை இருக்குது, நம்ம இப்போதைக்கு எந்தெந்த மாவட்டங்கள் அதிகமான மழை பெய்ய போகுதுன்னு அறிவிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் நம்ம அறிவிப்போம், வெயிட் பண்ணுங்கள். 13ஆம் தேதி மத்திய தமிழக மாவட்டங்களிலும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்களிலும் நல்ல மழையும், 14ஆம் தேதியும் தென் மாவட்டங்கள், தென் உள் மாவட்ட பகுதிகளிலும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகளும், வட மாவட்டங்களில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது. 15ஆம் தேதி கிழக்கு வங்கக்கடல் அருகே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது வடகிழக்கு பருவமழை துவக்கும் என GFS அதாவது IMD கணிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி ப்ரெடிஷன்ஸ் போய்கிட்டு இருக்குது. வட மாவட்டங்களுக்கு 15லேருந்து 20ஆம் தேதி மிகச்சிறப்பான மழை பெய்யும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அதை பற்றியான ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போதைக்கு இன்றிலிருந்து எல்லா மாவட்டங்களிலும், எல்லா பகுதிகளிலும், உங்கள் ஊரிலும், உங்கள் தெருவிலும் இன்றிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல மழை இருக்கிறது. இதில் பெய்யலை, இன்றைக்கி பெய்யலை அப்படின்னாலும் கவலை வேண்டாம். இந்த 15ஆம் தேதிக்குள்ளே உங்கள் பகுதியில் குறைந்தது 2லிருந்து 3 முறை நல்ல மழையாக பெய்துவிடும். சில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய வகையில் தென் மாவட்டங்கள், தென் உள் மாவட்ட பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் காற்றாற்று வெள்ளம் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஆக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.